சத்துருக்களும் வெட்டப்பட்டால் நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன செய்யக்கூடாது? வெட்டப்பட்டு போயிடக்கூடாது, நீங்கள் அழிக்கப்பட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு உங்கள் காரியத்தை என்றதை சொல்கிறாரு. கர்த்தர் சொன்னபடியே நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு சொல்லிடுறேன்னு சொல்கிறாராம். வாசிமா 20ஆம் வசனத்தில் இருந்து. நீர் கண்ட விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தம் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வான பரியந்தம் எட்டினது. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாயிருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் தங்கினது. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்தது. அது பெரியவரும் பலத்தவருமாயிருக்கிற ராஜாவாகிய நீர்தாமே. உம்முடைய மகத்துவம் பெருகி வான பரியந்தமும் உமது கர்த்தத்துவம் பூமியின் எல்லை பரியந்தமும் எட்டியிருக்கிறது. இந்த விருட்சத்தை வெட்டி இதை அழித்து போடுங்கள். ஆனாலும் அதன் வேர்களாகிய அடிமரம் தரையிலே இருக்கட்டும் என்றும் இரும்பும் வெண்கலமுமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும்புல்லிலே தங்கி ஆகாயத்து பனியிலே நனைவதாக 7 காலங்கள் அவன் மேல் கடந்து போகும் மட்டும் இருக்க கடவதென்றும் வானத்திலிருந்து இறங்கி சொன்ன பரிசுத்த காவலாளனை ராஜாவாகிய நீர் கண்டீரே. 23ஆம் வசனத்தை இன்னொரு முறை வாசிமா. இந்த விருட்சத்தை வெட்டி இதை அழித்து போடுங்கள். ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் தரையிலே இருக்கட்டும் என்றும் இரும்பும் வெண்கலமுமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும்புல்லிலே தங்கி ஆகாயத்து பனியிலே நனைவதாக 7 காலங்கள் அவன் மேல் கடந்து போகும் மட்டும் மிருகங்களோடே அவனுடைய பங்கு இருக்க கடவதென்றும் வானத்திலிருந்து இறங்கி சொன்ன பரிசுத்த காவலாளனை ராஜாவாகிய நீர் கண்டீரே. ராஜாவே, அதன் அர்த்தமும் ராஜாவாகிய என் ஆண்டவன் பேரில் வந்த உன்னதமானவருடைய தீர்மானமும் என்னவென்றால், மனுஷரின் நின்று நீர் தள்ளிவிடப்படுவீர், வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பீர், மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பனியிலே நனைவீர். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். ஆனாலும் விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம் தரையிலே இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டது என்னவென்றால், நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உமக்கு நிலை நிற்கும். ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். சரி, விளக்கம் சொல்கிறார் பாருங்க. நீர் தான் அந்த மரம், உங்களை தான் வெட்ட போகிறாரு. நீங்கள் தான் செதறுண்டு விழ போகிறீங்க. எல்லாமே செதறுண்டு போயிடும், ஒன்றுமே இருக்காது. உங்கள் அடிமரத்தை இரும்பினாலும் வெண்கல சங்கிலினாலும் கட்டி வச்சுருப்பாங்க. எங்கே இருப்பீங்க? மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டு போவீங்க. ராஜா எங்கே குடியிருப்பார்? ராஜா குடியிருக்கிற இடத்துக்கு பேர் என்ன? அரண்மனை. இப்போது அரண்மனையில் குடியிருக்க மாட்டாராம். கர்த்தர் என்ன செய்வாராம்? அவருக்கு மனுஷ இருதயத்தை கொடுக்காம மிருக இருதயத்தை கொடுப்பாராம். சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிற அந்த ராஜா திடீர்னு என்ன ஆகிடுமா? 4 காலில் நிற்பாராம். 2 காலில் தானே நிற்கணும். நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களை 4 காலில் நின்று பாருங்கள், விழுந்துருவீங்கல்ல. 2 கால் முன்னால், நம்ம கால் பின்னால் மடங்கி, 2 கை முன்னால். நம்மளை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? என்னாச்சு உங்களுக்கு? நல்லா நேராக நின்றுட்டு இருந்தீங்களே, எப்படி நிற்கிறீங்க? 4 காலில் சின்ன குழந்தைங்க தவழ்ந்து வர மாதிரி நிற்கிறீங்க. என்ன
கேட்டால் மண்டையில் புரியவே புரியாதான் அவருக்கு. சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிற ராஜா சிங்காசனத்தில் மனுஷனாக இராதபடிக்கு மிருகமாக மாற்றப்பட்டு போனானாம். மிருகம் 2 காலில் நிற்காது இல்லையா, 4 கால் தானே, அதனால் 4 கால் தானா அவருக்கு. இப்போ அரண்மனையில் சிங்காசனத்தில் இருந்து மிருக இருதயம் அவருக்கு நான் மனுஷன்றதை மறந்து போயிடுமா. மறந்துட்டு நான் ஒரு மிருகம், நான் ஒரு மிருகம் எதுவாக இருக்கும், ஒரு நான் பசுவாக இருப்பேன், ஒரு ஆடாக இருப்பேன், ஒரு காளையாக இருப்பேன், ஏதோ ஒன்று, நான் மிருகம். நான் 4 காலால் தான் நடந்து போவேன்னு அரண்மனையை விட்டு எங்கே நடந்து போகிறாரா, காட்டுக்கு. அவரை யாரும் எந்த மந்திரிமாரும் எந்த சேவகரும் வாங்க நாங்கள் உங்களை காரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறோன்னு கூப்பிட்டு போக முடியாதான். அவருக்கு மனுஷ இருதயம் இல்லை, மிருக இருதயம். நடந்து போகிறாராம் 4 காலால். அரண்மனையிலேருந்து காட்டுக்கு போகிறாராம். அந்த காட்டில் அவர் ஒரு மிருகமாகவே நினச்சிட்ருப்பாராம். காட்டு மிருகங்கள் மத்தியில் நம்ம இருந்தோன்னா நம்ம மிருகம்னு நினைப்போமா நம்மளை? நம்ம மனுஷர் தானே. ஐயோ இந்த மிருகம் நம்மளை எப்போ கொல்லும்னு தெரியாதே, தப்பிச்சிட்டு ஓடிடலாமே, அப்படி தானே நினைப்போம். அவனுக்கு அந்த எண்ணமே கிடையாதான். பசுவே நீயும் நானும் ஒன்று தான், வா நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம். இப்போ நம்ம 2 பேரும் என்ன சாப்பிடலாம்? ராஜா சாப்பாடாக சாப்பிடுவோம். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, என்ன சாப்பிடுவோம்? வைக்கோலும் புல்லும். காட்டில் வைக்கோல் யாரும் போட்டிருக்க மாட்டாங்க, புல் தான். அப்போ மாடுகளோடு மாடு, எருதுகளோடு எருது, பசுக்களோட பசு, ஆடுகளோட ஆடு, எல்லாவற்றோடு சேர்ந்து மிருகமாக தானும் மிருகமாக புல்லை திம்பானாம். என்ன திம்பா? மனுஷன் புல்லை சாப்பிட முடியுமா? தேவனுக்கு கோபம் வந்தால் அப்படிப்பட்ட தண்டனையும் கொடுப்பாராம். உன்னை பெருமையாக நினச்சிக்காத, நீ தான் ராஜான்னு நினச்சிக்காத. உனக்கு ராஜ பதவி கொடுத்துருக்குறன்றதுனால அகங்காரத்தோடு நடக்காத, அகங்காரமும் ஆணவத்தோடு நடக்காத. உனக்கு பதவி கொடுத்துருக்குறேன், பண்பாய் நடந்துக்கோ, அன்பாய் நடந்துக்கோ மனுஷரிடத்தில். நீ என்றைக்குமே நிலைச்சி இருப்பேன்னு நினச்சிக்காத. மனுஷனாவது என்ன சாப்பிட்றான்? மனுஷன் சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிட்றான். உன்னுடைய அகம்பாவம் மனுஷருக்கு நீ தொடர்ந்து தீமை செய்துட்டு வந்தியானா, உன் அகம்பாவம் உன் ஆணவம் மனுஷருக்கு நன்மை செய்யதை விட்டுட்டு தீமை செய்வாயானா, உன்னை மனுஷன் நிலையிலேருந்து தள்ளி போட்டு உன்னை மிருகமாக்கி உன்னை புல்லை திமுங்க வைப்பேன். 1 நாள் 2 நாள் இல்லை, 7 காலம் போகிற வரைக்கும் நீ புல்லை திம்ப. வானத்தின் பனி உன் மேலே தான் இருக்கும், மிருகத்தின் மேலே இருக்கிற மாதிரி. சூரியனுடைய வெளிச்சம் உன் மேலே தான் ஊதிச்சு உன்னை காய வச்சிட்ருக்கோம், எரிய வச்சிட்ருக்கோம். உன் தலையை சீவ முடியாது. மாடும் மிருகமும் தலையை சீவிட்டுருக்குமா? சீப்பு எடுத்து வச்சுக்கிட்டு யோசித்து பாருங்கள். மாடு, அந்தந்த மாடு தலையை சீவின்னு உட்காந்துருக்குதான்னு வாளால் அடிச்சுக்கும். வாழையாவது சீவுமா? சீவாதில்ல. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் உனக்கு. உன் மனதில் கர்வம் அதிகமாக இருந்து நான் என்ற கர்வம் அகம்பாவம் வருமானா, கர்த்தராகிய நான் இருக்கிறேன்றதை மறந்துடாத. உன்னை தண்டிக்கிறவர் நீ கர்வத்தோட அகம்பாவத்தோட
குறைவுள்ள மனுஷரை பார்த்து, தப்பிதத்தில் விழுந்துட்டவங்கள பார்த்து, எழுந்திருக்க முடியாமல் தவிக்கிறவங்கள பார்த்து, அவங்களுக்கு நன்மை செய்யாதபடிக்கு, அவர்களுக்கு அநியாயம் செய்கிறதுனால, அவர்களுக்கு இறங்காததுனால, கூட கூட அவங்களுக்கு தீமையை செய்கிறதுனால உன்னை நான் இப்படியாக நடத்துவேன். ஆகாயத்து பனி தலையில் பட்டு கழுகுனுடைய இறகு மாதிரி ஆயிடுமா முடி. சடை பிடிச்சிரும்னு சொல்லுவாங்கல்ல. சில சன்னியாசிங்களை பார்த்தீங்கன்னா முடி எப்படி இருக்கும்? சடை பிடிச்சிருக்கும். கழுகுனுடைய இறகை போல் சடை பிடிச்சி தலை நிறையா இருக்குமா. உட்கார முடியுமா? படுக்க முடியுமா? வேதனை நிறைந்த வாழ்வு, சஞ்சலம் நிறைந்த வாழ்வு. புல் அரண்மனையிலிருந்து காடு, வானத்தின் பனி, பூமியின் மேலே இருக்கிற சூரிய வெளிச்சத்தினுடைய உக்கிரம், புல்லை தின்று மிருகங்களோடு சஞ்சரித்து 7 வருஷம் கடந்து போகும். 7 வருஷம். உனக்கு இதை சொல்கிறேன், இதை கேட்டு மனம் திரும்பிடு. இதை கேட்டு மனம் திரும்பிடு. மனம் திரும்பிட்டியானா இந்த சாபத்துக்கு தப்பிச்சுக்கலாம். நீ மனம் திரும்பாமல் இருந்தியானா நீ தப்பிக்க முடியாது அப்படின்னு சொன்னாராம். இப்போ நம்ம பார்த்து இந்த ராஜாவினுடைய சம்பவத்தில் என்ன சொல்கிறாரு? நீ அப்படி இருந்தால் உன்னையும் அப்படி தான் விழ தள்ளிடுவேன். உன் இருதயத்தில் கர்வம், அகம்பாவம், நானுன்ற கர்வம், என்னால் தான் முடியுன்ற எண்ணம், என்னை யாருன்னு நினச்சிருக்கிற, அவன் அடுத்து தடுக்குனான்னா கீழே விழுந்து கிடப்பான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? என்னை யாருன்னு நினச்சிருக்கிற. ராஜாவாகிய என்கிட்ட அதிகாரம் இருக்கிறது மாதிரி மனுஷராகிய எங்ககிட்ட அதிகாரம் இருக்குது, ஆணவம் இருக்குது, பணபலன் இருக்குது, மனுஷ பலன் இருக்குது, அதிகார பலன் இருக்குது, ஆசிரங்களின் பலன் இருக்குது. நான் தொடர்ந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனை நம்பி இருக்கிறவர்களுக்கு, சிறுமியும் எளிமையுமானவர்களுக்கு தொடர்ந்து தப்பு பண்ணி தொடர்ந்து அவங்களுக்கு தீமை செய்வேனானால், அவங்க கிடைக்க வேண்டியது கிடைக்காம இருப்பேனானால், அவங்க பெற வேண்டியதை பெறாதபடிக்கு தடை செய்வேனானால், கட்டாயமாக கர்த்தருடைய தண்டனை இப்படி தான் வரும் அவங்க மேலே. கர்த்தருடைய தண்டனை எப்படி வரும்? இப்படி தான் வரும். சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்க முடியாது, பதவியில் உட்கார்ந்துருக்க முடியாது, அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்க முடியாது. ராஜாவுக்கு இருந்த ஐஸ்வர்யத்தில் பலன் இல்லை. அவங்க ஐஸ்வர்யத்தின் சிறப்புனால பலன் இருக்காது. அவங்க ராஜபாரத்தில் இருக்கிற அத்தனை மனுஷர் சேவகர்களால் பலன் இருக்காது. அவங்க கூலி ஆட்களில் பலன் இருக்காது, கையாட்களினாலே பலன் இருக்காது. எல்லாம் அழிந்து போய் கைவிட்டு உங்களை மிருகத்தை போல கிடப்பீங்க. எந்த வைத்தியராலும் சுகம் கொடுக்க முடியாது. எந்த வைத்தியராலும் உன்னை தூக்கி நிறுத்தி 2 காலால் என்ன செய்ய முடியாது? நடத்தி வைக்க முடியாது. உன் அகம்பாவம் உன்னை விட்டு நீங்க கடவுது. நீ மனுஷருக்கு செய்கிற தீங்கை விட்டு நீங்கு. இது வரைக்கும் செய்த தீங்கு போதும். சீக்கிரமாக செய்த தீங்கை விட்டு விலகு. அவங்களுக்கு என்ன நன்மை செய்யணுமோ அதை நீ தொடர்ந்து என்ன பண்ண? செய். நீ செய்யாமல் இருந்தியானா நிச்சயமாக விலங்கிடப்பட வேண்டிய காலம் ஒன்று வரும். விலங்கிடப்பட காலம் வருமானா உன் மேலே 7 காலம் செல்லும் பரியந்தமோ விடுதலை வராது. ஆகையினால உன்னை நீ அறிந்து பார். உன்னை நோக்கி ஒரு கேள்வி கேளு. நான் எப்படி இருக்கிறேன்? நான் நேபுகாத் நேச்சாரை போல் இருக்கிறேனா, இல்லை தேவனுடைய பிள்ளையை போல் மனத்தாழ்மையாக இருக்கிறேனா?
மனத்தாழ்மையோடு தேவனை பிரியப்படுத்துகிறவனா நான் இருக்கிறேனா? ஆனால் நீ உன்னை யோசித்து உன்னையே ஆராய்ந்து பார்த்து சரிப்படுத்தி கொள்ளு என்று இந்த வசனத்தில் நம்மிடத்தில் கர்த்தர் பேசுகிறாரு. இப்போ ராஜா கிட்ட வருவோம். இப்போ இவர் மிருகமாக இருக்கிறார். இன்னும் நீங்கள் மிருகமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆகையினால இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது ராஜா. அந்த ஒரு வழியை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா தப்பிச்சிக்கலாம் இந்த தண்டனையிலேருந்து. அதை கடைப்பிடிக்காமல் விட்டுட்டிங்கன்னா கட்டாயம் தண்டனைக்கு போயிடுவீங்க. அது என்ன வழி? 27ஆம் வசனம் வாசிமா. ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். சரி, ராஜாவுக்கு ஆலோசனை கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரான்? நீர் நீதி செய்யுங்க. மனுஷர் எல்லாருக்கும் என்ன செய்யுங்க? நீதி செய்யுங்க. நீதியும் நியாயத்தையும் செய்யுங்க. உங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு திராணி இருந்தும் செய்யாமல் இருக்காத. கையில் வச்சுருக்கிறத கொடுக்கறதுக்கு உன் கையில் இருக்கும்போது கொடுக்காமல் இருந்துடாத. எல்லாத்தையும் கொடுத்துருன்னு சொல்லலை. என்னது அது? நன்மை. ராஜாவுக்கு கீழே எத்தனை ஏழை மக்கள், சிறுமையானவர்கள் வேதனைப்பட்டுருப்பாங்க. சிலர் அநியாயமான பிராது பண்ணி நன்மை செய்யாதபடிக்கு தடை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை ராஜா கேட்டு அதை பொருட்டில்லாதபடிக்கு, நியாயம் விசாரிக்காதபடிக்கு அநியாயத்திலேயே அவங்கள வாழும்படி விட்டுருப்பார். அதனால் நீ நியாயம் செய்ய ஏழை மக்களுக்கு. அவங்க கண்ணீரை தொட, அவங்களுக்கு வர வேண்டியது கட்டப்பட்டிருந்தால் கட்ட ஒடுத்து விட்டுடு. அவர்களை தடை செய்கிறவங்க இருந்தால் தடையை அழைத்து போட்டுடு. அவர்களுக்கு தாராளமாக கொடுத்து அவங்கள வாழ விடு. அப்படி நீ செய்யாத இருந்தால் அது உனக்கு பாவம். அது செய்யாத இருந்தால் பாவம். அதனால் உன் பாவத்தை அகற்றணுன்னா நியாயம் செய், நீதியை செய், நன்மையை செய். அவங்களது கொடுக்காம பறித்து வச்சுக்காத. கொடுக்குறவங்களையும் தடை செய்திடாத, கொடுக்காதன்னு பிடிச்சிக்கோ. ரெண்டாவது ஒரு காரியம் சொன்னாராம். சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களை அகற்றிவிடும். சிறுமையானவங்க பங்கு வீதத்தை, அவங்க பணத்தை, அவங்க சுதந்திரத்தை, அவங்க ஐஸ்வர்யத்தை, அவங்களுக்கு உரியதை, அவங்களுடைய சொத்தை, சுதந்திரத்தை, விற்றதை, வாங்கினதை, கொண்டதை சகலவற்றையும் திருடி வச்சுக்குவாங்களாம். ராஜாவுக்கு ஏதாவது குறையாக இருக்குது? இருந்தாலும் சிறுமையானவன், அவனுக்கு பலன் இல்லை. அவனுக்காக சண்டை போடுறவன் யாரும் இல்லை. அவன்கிட்ட பணமும் இல்லை. அவனை எப்படி வேணும்னாலும் கால் கீழே என்ன செய்யலாம்? மிதிக்கலாம். அவனுடையதெல்லாம் கொள்ளையாக அள்ளிக்கோ. ஒன்றும் செய்யாத. அப்படி செய்வியானா அந்த சிறுமையானவனை கர்த்தர் பார்த்துட்ருக்கிறாரு. அவன், ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு நன்மை செய்யுங்க ஆண்டவரே, இந்த ராஜா எனக்கு தீமை செய்கிறான், எனக்கு வர வேண்டியதை கொடாமல் வச்சிட்ருக்கிறான், என்னை காப்பாற்றுங்க. ஆனால் அவன் கூப்பிட்டுட்டே இருப்பானான். அப்போ கர்த்தர் கேட்கணும்ல. கேட்டுட்டு வந்து என்ன பண்ணுவார்? சிங்காசனத்திலேருந்து தள்ளிடுவார் கீழே. என்னவா தள்ளிடுவார்? அவனை மிருகமாக தள்ளிடுவார். 2 காலாலையா நிற்பான்? அதோட 4 காலால் தான் நிற்பான். அவன் சிங்காசனத்தில் இருக்க மாட்டான், அரண்மனையில் இருக்க மாட்டான், காடுகளில் இருப்பான், மிருக இருதயத்தோடு இருப்பான், புல்லை திம்பான், மிருகங்களோடு ஒன்றாக வழிசிப்பான். பனியும் வெயிலும் அவன் மேலே தான் இருக்கும். அவன் முடியெல்லாம் பட்சிகளின் முடிய போல மாறி போகும். அவன் வாழ்க்கை இப்படியாகவே இருக்கும். அவனை தேடி ஒருத்தரும் என்ன செய்ய மாட்டாங்க? வரமாட்டாங்க. ஆகையினால உனக்கு இந்த நிலை வராதபடிக்கு நன்மை செய்திரு.
தானியேல் சொல்கிறாராம். நம்ம படிக்கிற நமக்கு கூட இந்த செய்தியை சமீபத்தில் தூரத்தில் கூட கேட்குறோம். செய்தியை கேட்குற சகோதரனே, சகோதரியே, ஸ்திரீயே, புருஷனே, அதிகாரத்தில் இருப்பவனே, அதிகாரத்தை வச்சிட்ருக்கிறவனே, உன் கையில் அடுத்தவங்களுடைய வச்சுக்கிட்டு கொடுக்காமல் இருக்காத. கொடுக்காமல் நீ பிடிச்சிட்டு இருந்தியானா ஏதோ நாட்கள் வரும், நீ மனுஷனாக இருப்பேன்னு நினச்சிட்ருக்கிற நாளில் கர்த்தர் உன்னை வெட்டி தள்ளி மிருகமாக மாற்றி போடுவார். அந்த நிலைமை உனக்கு வராதபடிக்கு நீ யாருடைய பற்றி பிடிச்சி வச்சுருக்கிறியோ அதை கொடுத்துரு. அதை கொடுத்துரு. அவங்கள என்ன பண்ணு? வாழவை. அவங்களத பறித்து எடுத்துக்காத. அவங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு குறுக்க நீக்காத. ரெண்டையும் செய்யாத. நீ அதை விட்டு விலகு, நீ தப்பு வைக்கப்படுவ. கர்த்தர் உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கவனமாக பார்த்துட்டு வராரு. அவர் அமைதியாக இருக்கிறதுனால அவர் பார்க்கலன்னு நினைக்காத. அமைதியாக இருக்கிறதுனால உன் வழியும் பார்க்குறாரு, உன்னுடைய கிரியைகளையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, உன் திட்டங்களையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. நாள் வரும் வெட்டப்பட்டு போயிடுவேன். அதற்கு தப்பி வைக்கப்படுகிறதற்கு இப்பொழுதே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தருணத்தில் மனுஷருடைய, தேவனுடைய பிள்ளைகளுடையது, சிறுமைப்பட்டவங்களது, ஏழைகளுடையது, அடுத்தவங்களுடையது பறித்து வச்சுக்காத. உடனே உன் கையில் இருக்கிறத, அதிகாரத்தில் வச்சுருக்கிறதெல்லாம் அழுத்து விட்டுரு. அழுத்து விட்டியானா நீ பிழைப்ப. பிடிச்சிக்கிட்டியானா கொடுக்காம கர்த்தர் உனக்கு விரோதமாக எழும்புவார். சரி, நம்ம ஏதாவது அப்படி வச்சுருக்குறோமா? நம்ம யாருது இருக்குது? நம்மக்கிட்ட இருக்கிறதையே கொடுத்துட்டு உட்காந்துருக்குறோம் இல்லை? அப்படி தானே? அதான் சொல்கிறேன், நம்ம யாரும் யாருடையதே வாங்கிக்கல, யாருடையதையும் வச்சிட்டில்ல. நம்மக்கிட்ட இருக்கிறதையும் என்ன பண்ணியிருக்கிறோம்? கொடுத்துட்ருக்குறோம். நம்ம என்ன செய்கிறோம்? கொடுத்ததை கொடுக்காதபடிக்கு தடை செய்கிறாங்களே. ஆண்டவரே, அவங்களே நீங்கள் இப்படி விசாரிங்க. ஆமாம், அப்போ தானே அவங்க கையை திறந்து கொடுத்துருவாங்க. அப்போ நமக்குரியதெல்லாம் வந்துடும்ல. அப்போ நம்ம வாங்கினதெல்லாம் எல்லாருக்கும் என்ன செய்திடலாம்? கொடுத்துடலாம்ல. அப்போ தேவன் நமக்காக வழக்காடுகிறதற்கு ஒரு காலத்தை வச்சுருக்காரு. பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, மௌனமாக இருக்கிறாரு. அவர் காரியம் செய்யலைன்னு நினைக்கிறோம். அவர் உள்ளூர காரியம் செய்கிறது நமக்கு இன்னதுன்னு தெரியாது. அவர் காரியங்களை செய்து நமக்காக வாய்க்க பண்ணுவார். அவரை தேடி வந்திருக்கிற எனக்கு நான் இழந்து போனதை எனக்கு திரும்ப கொடுப்பார். எனக்கு கொடுக்காம அதிகாரத்தினால கட்டி வச்சிருக்கிற நேபுகாத் நேச்சாரை போல இருக்கிற கொடுமைக்காரர்களை நேபுகாத் நேச்சாரை போல அழித்து போடுவீர். நீர் அப்படி செய்ததற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமென். தொடர்ந்து படிக்கலாமா? 28. இதெல்லாம் ராஜாவாகிய நெபுகாத் நேச்சாரின் மேல் வந்தது. போச்சுடா, இவ்வளவும் சொல்லியும் தப்பு பண்ணிட்டாரு. தப்பு பண்ணாதானே வரும் இந்த சாபம். இதெல்லாம் வந்தது. வாசிமா. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான்.
இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷரினின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளுமட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத் நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷரினின்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளருமட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. ஆகையால் நேபுகாத் நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். ஆமென். சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்காம 12 மாதம் சமாளிச்சிட்டாரு. 12 மாதம் முடிஞ்ச பிறகு அவர் ஒப்பரிகையில் அரண்மனையில் நடந்துட்டுருக்கிறாராம். அவர் பார்த்தாராம் அந்த மகா பாபிலோனை. பார்த்த உடனே நாளில் கட்டினேன், இதை நான் கட்டின மகா பாபிலோன் இல்லவான்னாராம். தேவனுக்கு முன்னால் நானுன்னு சொல்ல முடியுமா? நானுன்னு சொன்ன உடனே பரலோகத்திலிருந்து அந்த தூதன் சொன்னாராம், நீ மனுஷரிலிருந்து விட தள்ளப்பட்டு போனாய், நீ தேவனுக்கு விரோதமாக எழும்பின. நானுன்னு சொன்னேன், மனுஷருக்கு நன்மை செய்யலை, தீமை செய்கிற அவர்களுடையதை பிடிச்சி வச்சிட்ருக்கிறேன், அவர்களுக்குரியதை பிடிச்சி வச்சிட்ருக்கிறேன், அவர்களுக்குரியது வர வேண்டியதை தடை பண்ணிகிட்ருக்கிறேன். நீ அடுத்தவர்களுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கெடுத்துட்ருக்கிறேன், அடுத்தவர்களுக்கு சாபம் போட்டுட்ருக்கிறேன், அடுத்தவர்களுக்கு வழி நடக்கிற வழியில் தடுக்கலை வைக்கிறேன், அவர்கள் துக்கத்தில் நீ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிற, செய்வினைகளை மந்திரங்களை சூன்யங்களை செய்துட்ருக்கிறேன், மனுஷர் வாழக்கூடாதபடிக்கு தடை செய்துட்ருக்கிறேன். இதை எல்லாவற்றையும் கர்த்தராகிய தேவன் பார்த்து, நான் செய்கிறேன், நான் தப்பிச்சு இருப்பேன், நான் மனுஷரை அழிப்பேன் என நீ நினைக்கிறபடி கர்த்தர் உன்னை விடலை. நீ இப்பொழுதே மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டு போனாய். நீ இப்பொழுதே மனுஷர்லேருந்து தள்ளப்பட்டு போனாய். உனக்கு மிருக இருதயம், நீ காட்டுக்கு தான் போவ, மாடுகளைப் போல புல்லை மேய்வ, பட்சியைப் போல உனக்கு கழுகை போல முடி வளரும், பட்சியின் நகத்தை போல உன் நகம் வளர்ந்துடும். எப்படி இருக்கும் பாருங்கள், விரல் நகம் பட்சி நகம் மாதிரி வந்ததானா, கால் நகம் மரம் சரியாக நடக்கக்கூட முடியாது இல்லை, புல்லை கடிது மாடு கடிச்சு தின்ற மாதிரி வாயில் தான் கடித்து சாப்பிடணும். இதெல்லாம் 7 காலம் கடந்த பிறகு அவர் அண்ணாந்து தேவனை நோக்கி பார்த்தாராம். அண்ணாந்து தேவனை நோக்கி உன்னதமான தேவனை பார்த்தாராம். அவர் மரத்தையோ மலையையோ கல்லையோ பூமியையோ சிலையையோ
எதையும் பார்க்கல. உயர அண்ணாந்து பார்த்தாராம் கர்த்தருடைய உன்னத ஸ்தானத்தை பார்த்து, உன்னதமான தேவனே, அவரை பார்த்த மாத்திரத்தில் மனுஷ புத்தி வந்துருச்சான். நமக்கு கூட பாருங்கள், மனுஷனை பார்த்துக்கிட்டே இருந்தால் நமக்கு என்ன புத்தி தான் வருது? மனுஷ புத்தி வருது. இன்னும் சிலர் சொல்லுவாங்க குரங்கு புத்தி தான் வருதுன்னு. அது ஏன்னா நிலையாகவே இருக்காது. நல்லது செய்தால் நல்லது செய்யும், நல்லது செய்யலைன்னா நல்லது செய்யாது. அப்புறம் குரங்குக்கு இன்னொரு சுபாவம், நல்லது செய்கிறவங்களுக்கும் தீமை தான் செய்யும், நல்லதை அழித்து தான் போடும். ஆகையினால மனுஷ புத்தி என்ன மாதிரி புத்தியாக இருக்கான்? ஆமாம். அதனால் கர்த்தரை நோக்கி பார்த்தபோது தேவன் கொடுக்குற புத்தியில் தேவ பயம் இருக்கிற, நான் ஒன்றும் இல்லை, கர்த்தரே கர்த்தரே நீர் என்னை ராஜரீகம் செய்யுங்க, நான் கட்டின பாபிலோன்னு என்னை பெருமைப்படுத்திட்டேனே, என்னை மன்னிங்க மன்னிங்க, என்னை தூக்கி எடுங்க. நீங்கள் தான் ராஜா, என்றென்றும் நிலைத்திருக்கிறவர். உங்கள் சிங்காசனத்துக்கு முடிவில்லை, உங்கள் ஆளுகைக்கு முடிவில்லை. பூமியில் இருக்கிற ராஜாக்கள், அதிகாரிகள், ஆசனங்கள் எல்லாம் தேவனாகிய உம்மால் உமக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது, உமக்கு விரோதமாய் செய்யும்போது, புல்லை தின்னுகிற மாட்டை போல புறம்பே தள்ளி அழிந்து போக பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். உம்மை நோக்கி கூப்பிடும்போது தப்பு செய்த எங்களை மன்னித்து தூக்கி எடுத்து நல்ல புத்தியை, தேவ புத்தியை கொடுத்து, மனுஷ இருதயத்தை கொடுத்து, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பிரியமானதையே வாழ்நாள் எல்லாம் செய்து தேவனை மகிமைப்படுத்துவேன். எனக்கு கிருபை செய்வீராக. ஆமேன் அப்படின்னு ஜெபம் பண்ணாராம். அவர் அப்படி ஜெபம் பண்ண உடனே கர்த்தருக்கு சந்தோஷமாயிடுச்சு. தன்னை தாழ்த்திட்டான் பார்த்தியா? தாழ்மையான இருதயம்தான் யாருக்கு பிடிக்கும்? கர்த்தருக்கு பிடிக்கும். அவன் தாழ்த்திட்டான் பார்த்தியா? உடனே பாருங்கள், 7 வருஷத்தில் மிருக இருதயமாக இருந்தது மனுஷ இருதயம் வந்துருச்சான். எப்படி வரும் அந்த நேரத்தில்? ஆமாம், தேவ புத்தி வந்துடுதான். நான் மாடுன்னு இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தவன் இப்போ மனுஷன்னு நினைக்கிறானா. தேவ புத்தி வந்துதான். அவனுடைய முகம் மாடு போல் இருந்ததான், முடியெல்லாம் கழுகு போல் பறந்துட்டு கிடந்தது, நகங்கள் எல்லாம் பட்சிகளைப் போல் இருந்தது. எல்லாம் வினாடியில் மறைஞ்சு போச்சான். அந்த முக ரூபம் அப்படியே மாறி ராஜக்கலை மனுஷக்கலை வந்துருச்சான். முடியெல்லாம் மாறி அருமையான முடி வந்துருச்சான். நகங்கள் எல்லாம் மாறி மனுஷர் நகம் வந்துருச்சான். ராஜக்கலையும் நல்ல ரூபமும் உண்டாகினதான். திரும்பவுமாக ராஜாவை போல மாற்றினாராம். அவனை தேடி ராஜாங்கத்தில் இருந்து மந்திரிமார்களும் அதிகாரிகளும் தேடி வந்துட்டாங்களாம். ஒரு வினாடியில் கர்த்தர் என்னென்ன செய்கிறார் பாருங்க. இவரை சரிப்படுத்துகிறாரு, இவரை குணப்படுத்துகிறாரு. இந்த மாடு முகத்தை மாற்றுறதுக்கு முடியுமா? நம்ம முகத்தை ஏதாவது மாற்ற முடியுமா? 12,000 முறை கண்ணாடி முன்னால் பார்த்தாலும் இதை இப்படி பண்ணலாம், அதை அப்படி பண்ணலான்னாலும் பண்ண முடியுமா? தேவனால் பாருங்கள், மாடு முகத்தை ஒரு வினாடி, தலைமயிறு, தலைமுடி, அதுக்கு எத்தனை பியூட்டி பார்லரில் போய் அதை எத்தனை சீர்படுத்தினாலும் சில நேரம் அது என்ன தான் பண்ணுது? ஆகாயத்தை தான் பார்த்துட்டு நிற்கிது. அதை சரிப்படுத்த முடியாது.
ஒரு வினாடியால் தேவனால் சரிப்படுத்த முடிஞ்சது. அவருடைய ரூபம், அவர் சரீரம், அவருடைய வாகு, அவருடைய ராஜக்கலை, மனுஷ ரூபம் சடுதியிலே கர்த்தருக்கு உண்டாக்குனாராம். தாழ்மையான இருதயத்தில் தேவனை நோக்கி, உன்னதரை நோக்கி ஜெபம் பண்ணாராம். உன்னதர் மன்னிச்சுட்டு அவன் ரூபத்தை மாற்றிட்டாராம். அங்கே கட்டளை கொடுத்துட்டாராம். யாருக்கு? அரசாங்கத்தில், ராஜாங்கத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கட்டளை கொடுத்துட்டாராம். என்ன கட்டளை கொடுத்தாரு? ராஜாவை போய் கூட்டிகிட்டு வாங்க. 4 காலால் நடந்து வந்தார்ல அரண்மனையிலேருந்து, அப்படி தானே வந்தார். சிங்காசனத்துலேருந்து 4 காலால் தானே இறங்கி நடந்து வந்தார். இப்போது ராஜாவை அழைக்கிறதுக்கு அதிகாரிகளும் பிரமுகர்களும் எப்படி வந்திருப்பாங்க? ராஜா பிரயாணம் பண்ண வேண்டிய ரதத்தை ஆயத்தப்படுத்தி அந்த ரதத்தை கொண்டு வந்து அவரை அழைச்சிட்டு போயிருப்பாங்க. 4 காலாலையாக நடந்து போயிருப்பார். அதுதான் தேவன் செய்த மகத்துவம். உன் இருதயம், உன் பெருமையும் மேட்டிமையும் விட்டு தாழ்மையும் மனத்தாழ்மையுமாக இருந்து கர்த்தருடைய பாதத்தில் நீ விழுந்து கிடப்பாயானால் உன் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு உன்னை தூக்கி எடுத்து நீ இழந்து போனதை திரும்பமாக கொடுத்து உனக்கு முந்தின சீரை விட நற்சீரை கொடுத்து உனக்கு சிங்காசனத்தில் உட்கார வைத்து உன்னுடைய ஆளுகையை உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ இழந்து போனதெல்லாம் நான் உனக்கு திரும்ப கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். நீங்களும் நானும் நம்முடைய ஸ்தானத்தில் என்னதெல்லாம் இழந்திருக்கிறோமோ எல்லாவற்றையும் நமக்கு திரும்ப கொடுத்து நம்மை நம்முடைய ஸ்தானத்தில் தூக்கி எடுத்து நிறுத்துவார். நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது, நம்முடைய இருதயத்தில் மனத்தாழ்மை வேணும். பெருமையோ கர்வமோ அகம்பாவமோ ஆணவமோ ராஜா சொன்ன மாதிரி நானுன்னு சொல்லிடக்கூடாது. நான் என்றோ சொல்லாதபடி என் தேவன் நான், அவருடைய கையில் என்னை ஒப்பு கொடுக்குறேன். என்னை காத்து வழி நடத்துவாராக. என் இருதயத்தை பார்க்கிற என் தேவன் என் சீர்கெட்ட நிலைமையை ஒரே க்ஷணத்தில் மாற்றி நற்சீர் கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ கிருபை செய்வார். ஆமேன். ஜெபம் பண்ணலாமா? சர்வ வல்லமுள்ள தேவனே, நேர்த்தியான சம்பவத்தை எங்களுக்கு சொன்னீர் ஆண்டவரே. நாங்கள் ஏழைகளும் சிறுமைப்பட்டவர்களும் அனாதைகளும் திக்கற்றவர்களுமாய் இருக்கிறதுனால எங்களை விசாரிக்கிறதுக்கு ஒத்தரும் இல்லை. நாங்கள் இப்படியாக வேதனைப்பட்டுருக்கோம். அதிகாரிகள் ஆணவம் உள்ளவர்கள், பலம் உள்ளவர்கள், மனுஷ பலம் உள்ளவர்கள், பணபலன் உள்ளவர்கள், பட்டய பலன் உள்ளவர்கள், மந்திர பலன் உள்ளவர்கள் எங்கள் மேலே ஆதிக்கம் செய்து எங்களை அழிக்கிறாங்க. எங்களுக்கு யாருமே இல்லை ஆண்டவரே. எங்கள் பட்சத்தில் நின்று எங்கள் நியாயத்தை நீர் நடப்பித்து எங்களுக்கு நன்மையானதை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதுக்கு உம்மை தவிர எங்களுக்கு யாரும் இல்லைப்பா ஆனால் நாங்கள் உம்மை நோக்கி கெஞ்சுக்கிறோம். கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீர். உனக்கு விரோதமாக எழும்புகிறது ராஜாவாக இருந்தாலும் இராணுவமாக இருந்தாலும் பணபலனாக இருந்தாலும் அதிகார பலனாக இருந்தாலும் மனுஷ பலனாக இருந்தாலும் வெட்டுகிறதற்கும் வீழ்த்துகிறதற்கும் தள்ளுகிறதற்கும் அழிக்கிறதற்கும் இல்லாமல் போக செய்கிறதற்கும் நான் போதுமானவராக இருக்கிறேன். நான் வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். நான் மகத்துவம் நிறைந்தவராக இருக்கிறேன். என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீ நான் கொடுத்த சீரை இழந்து போனதுக்கு காரணம் உன்னுடைய நியாயமற்ற வழிகள், பாவமுள்ள வழிகள்,
அநியாயமான வழிகள், அக்கிரமம் நிறைந்த சிந்தைகள், பெருமையான வார்த்தைகள், தேவனுக்கு முன்னதாக நான் என்று சொல்லுகிற வார்த்தைகள், எண்ணங்கள், நடக்கைகள் சகலமும் உன்னை விழ தள்ளிட்டு நீ என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் உன்னை மன்னித்து உனக்கு இரக்கம் செய்து உனக்கு தயை பாராட்டி உன்னை தூக்கி எடுத்து உனக்கு முன்னிருந்த நிலைமையை காட்டிலும் பின்ன இருக்கிற நிலைமை நற்சீரை கொடுத்து உன்னை நிலைநிறுத்தி என் நாமத்தை மகிமைப்படுத்துவேன் சொன்னீர். உம்முடைய கரத்தில் எங்களை அப்படியே ஒப்புவிக்கிறோம் சுவாமி. செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஒப்புவிக்கிறோம். ஒவ்வொருவருடைய ஏக்கங்களும் உமக்கு தெரியும். குறைவுகள் தெரியும், பலவீனங்கள் தெரியும், இல்லாமை தெரியும், இயலாமை தெரியும், வேதனைகள் தெரியும், கண்ணீர் தெரியும், பயங்கள் தெரியும், குறைபாடுகள் தெரியும். சகலவற்றையும் நீர் ஆண்டவரை எடுத்து போட்டு சர்வபலமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுக்கு நன்மையும் மேன்மையும் கொடுத்து உம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை என்றும், என்னை நோக்கி பார் என்று சொன்னீர். உம்மையே நோக்கி பார்க்கிறேன் சொன்னீர். உம்மை நோக்கி பார்த்தவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தன என்று ஆரம்பத்தில் எங்களுக்கு சொன்னீரப்பா. எங்களுக்கு நற்சீரை கொடுத்து எங்கள் முகங்கள் பிரகாசம் அடைய கிருபை செய்வீராக என்று சர்வபலமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஆமேன். God bless you all.